விஜயகாந்த் வேற வர்றாரு ஏஐல, அதுக்கு தான் வெயிட்டிங். சீரியஸாகவே என்ன மாதிரி வாய்ஸோட வராங்களா இல்லை என்ன மாதிரி தெரியல. இப்போ ரீசெண்டாக தான் நானுமே பார்த்தேன், 2 days 3 days முன்னாடி தான் பார்த்துருந்தேன். தளபதியோட கோட் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எந்த அளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க படம்? ரொம்ப பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன் படம் ரிலீஸுக்காக. எதனால அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இப்படி விஜயோட ரொம்ப வெறித்தனமான ஃபேன், அதனால ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப பிடிக்கும் விஜயை. அந்த அளவுக்கு அந்த படத்தையும் ரொம்ப பிடிக்கும். அவர் படம்னாலே மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும், எந்த படம்னாலும் பார்த்துருவேன். அதனால இந்த படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரிலீஸுக்காக. எதனால தளபதி அந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு? பிடிக்கணும்னா நிறைய காரணம் சொல்லல, ஒரு ஸ்டைலு, ஸ்மைலு. தளபதினாலே எல்லாருக்கும் பிடிக்கும், மோஸ்ட்லி பிடிக்கும், பிடிக்காதவங்க யாருமே கிடையாது, எல்லாருக்கும் பிடிக்கும். தளபதியோட கோட் படத்தோட ட்ரைலர் வந்தது. எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? ட்ரெய்லர் பார்த்தேன். எப்படி ப்ரோ இருந்துச்சு ட்ரைலர்? ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது படத்தை சீக்கிரமா பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் வருது. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஒரு 1 week தான் இருக்குது, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பிடிச்சிருந்தது ட்ரைலர்ல உங்களுக்கு? ட்ரெய்லரில் வேற ஆக்ஷனு, அவரோட அந்த ரேசிங்கு, அதெல்லாம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு ரேட்டிங் கொடுப்பீங்க இந்த ட்ரைலர் பார்த்துட்டு? 5 ஸ்டார் வரும். தளபதி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணா இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணனா அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. லியோ அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டோம். ஆனால் கோட் அதை விட கம்மியாக எதிர்பார்ப்பு. ஆனால் படம் மாசாக தான் இருக்கும். ட்ரெய்லரில் வெங்கட் பிரபு உறுதிப்படுத்திட்டாரு, படம் பக்காவாக மாசாக தான் இருக்கும். வேற விஜயகாந்த் வேற வர்றாரு ஏஐல, அதுக்கு தான் வெயிட்டிங். ஏன்னா அவரை விஜயகாந்த் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவருக்கு ஒரு நன்றி கடன் செலுத்துகிற மாதிரி. விஜயகாந்த் இருந்தாலும் படம் ஹிட் ஆயிரும் கன்ஃபார்ம் தான். ஒரு 800 கோடி கன்ஃபார்ம். ஆமாம், அது லாஸ்ட்டு படம் இல்லையா? அதுக்கப்புறம் சிஎம், அப்படி அடுத்தடுத்த லெவல். ட்ரைலர் பார்க்கும்போது என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு ட்ரைலர்ல? ட்ரெய்லர் நல்லா இருக்காதுன்னு நினச்சி தான் பார்த்தோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து எந்த அப்டேட்டும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் ட்ரெய்லரு நல்லா இருக்கு, நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்குது. ஸ்பீடாக இருக்குது. இதுவரை பார்க்காத விஜய் பார்த்த மாதிரி இருக்குது, தளபதி பார்த்த மாதிரி. எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க ப்ரோ படம் நல்லா இருக்கும்? நமக்கே தெரியும் இல்லையா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ட்ரெய்லர் நல்லா இருந்தது. அப்போ கம்பல்சரி நல்லா இருக்குன்னு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட். அதே மாதிரி எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா 26ல சிஎம் ஆவாருன்னு சொல்லிருக்கீங்க? அதுவும் ஒரு கான்ஃபிடென்ட் தான். ஓகே ப்ரோ, ஓவரால் எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க ட்ரைலருக்கு? ரேட்டிங் 10க்கு ஒரு 9.8. தளபதி அரசியல் போகிறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்குது. ஏன்னா அவரை கார்னர் பண்ணி தான் அஜித் டாப்பில் வந்தார். ஆப்போசிட்டில் ஆள் என்னன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆயிடுவார். அவ்வளோதான். இவர் மூவியில் இருக்க வரைக்கும் தான் அவருக்கு கெயின். அஜித்துக்கு லாஸ் தான் நீ. ஆமாம், ஏன்னா இது ஆப்போசிட் விஜய் நல்ல ஆப்போசிட்டாக இருந்தார். இப்போ அவர் போனோடனே போட்டிக்கு ஆள் இல்லை அவருக்கு. போட்டி கால் இல்லைன்னா ஈஸியாக வந்து படம் இல்லை முடியாது. அது இதாக இருக்காது, பார்க்கவும் மாட்டாங்க. அப்படி அவர் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுவார். அது அவ்வளோதான். கோட் மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆமாம் ப்ரோ, எப்படி இருக்கு இந்த வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் தளபதியோட படம் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காக. ஸோ இவனோட மியூசிக் வேறு. ஸோ அப்வியஸ்லி வெயிட்டிங் ப்ரோ. என்ன பிடிச்சிருந்தது ப்ரோ உங்களுக்கு ட்ரைலர்? இந்த டீஏஜிங் பண்ணது கொஞ்சம் வெயிட்டிங்காக இருக்குது. ஸோ இது யாரும் இப்போ ரீசெண்டாக பண்ணல, புதுசாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பார்க்க பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப தான் ப்ரோ தெரியும் எப்படி இருக்குது, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, டீஏஜிங் பண்ண நிறைய பேர் கலாய்க்க செய்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் ஒரு புது கெட்டப்பாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்குறப்ப கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ப்ரோ. தமிழ் சினிமாவில் இது வந்து புதுசாக பண்ணுறாங்க, அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா? அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கப்புறம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணால் தான் திருப்பி அதை பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஆடியன்ஸாக என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் மூவியாக பார்க்குறப்ப தான் அதோட அவுட்புட்டுமே தெரியும் ப்ரோ. ஃபஸ்ட் நம்ம ஒரு ட்ரெய்லர் வச்சு பார்க்குறோம், நல்லா வரணும்னு எதிர்பார்க்குறோம். பட் மூவியாக பார்க்குறப்ப தான் தெரியும் ப்ரோ என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. தளபதி ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? மாஸ் தான், ஆல்வேஸ் மாஸ் தான் தளபதினா. ஸோ அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், மாஸாக இருக்குன்ட்டு. ஸோ பிரபுதேவா, பிரசாந்த்லாம் வராங்க வேறு. ஸோ வின்டேஜ் எதிர்பார்க்குறோம். ஒரு பீஸ்ட் மாதிரி இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். பட் வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி வராரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுவும் நம்ம வேறு ஜேபாக் ஸ்டேடியம் அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ வெயிட்டிங் தான். ஓகே ப்ரோ, இப்போ வந்து விஜயகாந்த் சாரோட இது வந்து அதுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ப்ரோ. எந்த அளவு வெயிட் பண்ணுறீங்க? சீரியஸாகவே என்ன மாதிரி வாய்ஸோட வராங்களா இல்லை என்ன மாதிரி தெரியல. இப்போ ரீசெண்டாக தான் நானுமே பார்த்தேன், ஒரு 2 days 3 days முன்னாடி தான் பார்த்துருந்தேன். பட் அப்வியஸ்லி நானும் விஜயகாந்த் சார் ஃபேன். ஸோ வெயிட் பண்ணுவோம் ப்ரோ, பார்ப்போம் என்னன்ட்டு. ஓகே, ஓவரால் எப்படி இருந்துச்சு ப்ரோ ட்ரைலர்? ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலுமே நான் ட்ரெய்லர் இருந்துச்சு. ட்ரெய்லர் அளவுக்கு மூவி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதோட பெட்டராக இருந்தால் வேணும், அவ்வளோதான். ஸோ வெங்கட் பிரபு சார் தான் பார்த்து பண்ணி விடணும்.